இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி பார்த்தோம்னா நெய் பிஸ்கட். இதுக்கு 1/2 கப் சுகர் எடுத்து நல்லா பொடிச்சிக்கிறேன். அந்த கப்பால் அதே 1/2 கப் அளவுக்கு நெய் போட்டுக்கிறேன். இப்போது இந்த பவுட்ரு பண்ண சுகரை சேர்த்து ஆட் பண்ணிக்கலாம். இதோட நல்லா இதை பீட் பண்ணிக்கணும். நல்லா சுகர் கரையணும் நெய்யில். நல்லா பீட் பண்ணிக்கிட்டே வரணும். இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் பேக்கிங் பவுடர், வெண்ணிலா எசன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், அப்புறம் இதெல்லாம் இந்த கப்பாலே 1 கப்பு மைதா சேர்த்துக்கிறேன். நல்லா சலிச்சிட்டு இதை நல்லா வைப் வச்சு நல்லா அடித்து நல்லா மாவு மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கிறோம். இதோட ஒரு பிஞ்ச் சால்ட்டு சேர்த்துக்கிறேன். நல்லா சுகர்லாம் கரையணும், அந்த அளவுக்கு பீட் பண்ணிக்கணும். நல்லா மாவு பிசைஞ்சு எடுத்துக்கணும். நல்லா சாஃப்டாக வரும். இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கணும். இப்போ நம்ம எந்த அளவுக்கு சாஃப்டாக நல்லா இது பண்ணி பிசைகிறோமோ சுகர்லாம் நல்லா கரைஞ்சி வரணும். அப்போ நல்லா பிஸ்கெட் நல்லா கரெக்டாக வரும். இப்போ இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குது. இப்போ இதை சின்ன சின்ன பால்ஸாக உருட்டி லைட்டாக தட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ இதை பிளேட்டில் கொஞ்சம் தள்ளி தள்ளி வைக்கணும். பக்கத்தில் வைக்கக்கூடாது. இப்போ வெந்து கொஞ்சம் பெருசாக ஆகும். இப்போ கொஞ்சம் தள்ளி தள்ளி வச்சு அதை வச்சுக்கலாம். இப்போது இந்த மேல் பிளேட்டில் இப்போ எல்லாமே பிஸ்கெட்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு அடி கனமான பாத்திரமாக கடாயாக எடுத்து அதில் ஒரு தட்டு மாதிரி போட்டு முன்னாடியே கொஞ்சம் ஹீட் பண்ணி வச்சுக்கணும். நல்லா ஹீட் பண்ணி வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கிளாஸ் வச்சு மூடிக்கிறேன். இது மூடி ஒரு 40-45 மினிட்ஸில் நல்லா கொஞ்சம் பெருசாக ஆகுது பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சு. நல்லா வாசனை வரும். பிஸ்கெட் நல்லா பேக் ஆகிடுச்சு அப்படின்னா நல்லா வாசனை வரும். நல்லா பெருசாக தெரியுது சைஸு. இப்போது அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்து சூடாக இருக்கும். இப்போது ஒரு 10 நிமிஷம் விட்டுட்டு இப்போ எடுத்தோன்னா நல்லா வெந்து கரெக்டான நெய் பிஸ்கட் ரெடி பண்ணிக்கலாம். நல்லா வாசனையாகவும் இருக்கும். கரெக்டான ஷேப்பில் இருக்குது. ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். நல்லா உடையும், நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். இப்போ நமக்கு தேவையான நெய் பிஸ்கட்ஸ் ரெடி பண்ணிக்காச்சு. இப்போ வீடியோ லைக் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.